Hello friends, welcome back to Ethu Jovin Payanam. இன்னைக்கு ஜோவின் பயணத்துல ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்ப Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து செம்ம மழை. இந்த மழை டைம்ல நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி ஈவினிங் நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் வந்து உதிரி புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய பக்கத்து வீட்டு பொண்ணுங்க வந்து மொபைல் எடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன், நீ எப்போ எடுத்துகிட்டு இருப்பீல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. சரி அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டேன். நானும் அம்மாவும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நான் தேங்காய் துருவிட்டுருக்கேன், அம்மா வந்து மாவு பிசைச்சிட்ருக்காங்க உதிரி புட்டுக்காக. பக்கத்து வீட்டு பொண்ணு தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. சவுண்டு ஓவராக இருந்ததுனால நான் மியூட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அங்கங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக எடுத்துக்கிட்டே போயிருக்கு. எனக்கே தெரில, நிறைய வீடியோ என் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ எடுத்து இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் சரி அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு நானும் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நானே இன்ட்ரோ கொடுத்தேன். வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கொடுத்தேன். இந்த கொய்யாக்காய் வந்து அவங்க தங்கச்சி சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுட்டு போகவும் அதை எடுத்து செம்ம காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. எங்களுக்கு டைம் பாஸ் போகுது அப்படின்னா இந்த பிள்ளைங்க வந்து தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த கொரோனா டயத்தில் ஸ்கூலும் லீவாக இந்த இதுகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணி காமெடி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியே தான் எனக்கு எங்கள் டே போயிட்டுருக்கு. அம்மாவும் இப்போல்லாம் வந்துட்டு வயலுக்கு போகிறதில்ல, வயலில் எந்த வேலையும் இல்லை. அப்பா போயிட்டு வந்துடுவார். இப்போ அதிக வேலை இல்லாதனால அவங்க போகிறதில்ல. இனி அடுத்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வேலை ஸ்டார்ட் ஆயிரும், அப்போ கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிவ்அவே பற்றி கேட்டிருந்தீங்க. கிவ்அவேக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டிங்களா, அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே அமௌண்ட் வெற்றிகரமாக எப்படியோ சென்ட் பண்ணிட்டேன். 3 பேருக்குமே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இருந்தும் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அடுத்த கிவ்அவே வந்து நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு 4000 மணி நேரம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிவ்அவே நடத்தலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அதனால் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிவ்அவே நடத்தலாம். இன்றைக்கி ஈவினிங் செம்ம மழைனா அவ்வளோ பெரிய மழை. தொடர்ந்து ஒரு 2-3 நாள் மழை வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு தெரில, நைட்டு மார்னிங் நல்லாயிருக்கு, வெயில் வருது. ஒரு 11 மணி 12 மணி ஆக அப்படி மழை ஸ்டார்ட் ஆயிடுது. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கும், மறுபடியும் மார்னிங் வந்து வெயில் வந்துடுது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எங்கள் ஊரில். உங்கள் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து அம்மா வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக வந்து அதையும் பின்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. சரி வீடியோவும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எடுத்துருக்கவும் நானும் சரி இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக அப்படியே வீடியோவும் நானும் கண்டினியூ பண்ணிட்டேன். இது வந்து எப்போவும் நார்மலாக வந்து புட்டு செய்கிற மாதிரி தான். அதனால் வந்து நான் ரெசிபியை அவங்க கூட ஷேர் பண்ணல. மாவு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் வந்துட்டு அம்மா பசஞ்சிட்ருக்காங்க, உப்பு கொஞ்சம் தண்ணி வச்சு. தேங்காய் நானும் இப்போ துருவி முடிச்சிட்டேன். ஆனால் தேங்காய் தொட்டியில் வந்து ஒரு புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் தொட்டி இருக்கும்ல, அந்த இதை மட்டும் நான் இப்போ ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, உள்ளே இருக்க தேங்காய்க்குள்ளே இருக்கும்ல அதை வந்து எடுத்துட்டேன். ஃபுல்லாக தேங்காயெல்லாம் துருவி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை ரெடி பண்ணேன். அந்த தேங்காயில் வந்து அந்த குடுமின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரியாவில் வந்து 3 ஹோல்ஸ் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா வந்து ஓட்டை போட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கத்தியை வச்சு அந்த கம்பை வச்சு நல்லா ஓட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா ஹோல்ஸ், பெரிய ஹோல்ஸாகவே எனக்கு விழுந்துச்சு. அந்த ஹோல்ஸில் மட்டும் வந்து அப்படியே ஆவி போய் அப்படியே வேகிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது நல்லா வந்துருந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ தம்பி தான் என் பக்கத்தில் உட்காந்துட்டு சவுண்ட் போட்டுட்ருக்காரு. அதை இக்னோர் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சவுண்டு இப்போ ஓவர் ஆயிடுச்சு தம்பியோட சவுண்டு. இப்போ வந்து நான் புட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பா வந்து கொஞ்சம் வரட்டி வச்சு தர சொன்னார், அதனால் அதை வச்சு கொடுத்துட்ருக்கேன். கரண்ட் வந்து அடிக்கு ஒருக்க பவர் கட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க பவர் கட் ஆகி போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 4 மணி நேரமாக சுத்தமாக பவர் கட் ஆகிருந்துச்சு. ஏன்னா மழை அப்படின்றனால வந்துட்டு எங்கள் ஊர் சைடு அதிக பவர் கட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் மாவு வச்சு அதுக்கு மேலே தேங்காய் துருவல் வச்சு கொஞ்சம் சர்க்கரை வச்சு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி ரொம்ப அமுக்காமல் மேலால் வச்சு எடுத்து ஒரே இந்த தொட்டியில் மட்டும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் மொத்தமாக வச்சிட்டேன். ஏன்னா இதை ஒவ்வொன்றா வச்சு இது பண்ணும்போது லேட் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றில் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து அம்மாவுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு வச்சிட்டேன்.
அது எல்லாம் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் சைட் பை சைடாக இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவி வச்சுட்டு, ஏன்னா அப்பப்போ வேலையை முடிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாத்திரம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும், அது வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கே முடியாமல் அப்படியே சேர்ந்து நிறைய ஆயிரும். அப்புறம் பாத்திரம் கழுவுறதே ஒரு வேலையாயிருது அப்படின்ட்டு அப்பப்போ 2 பாத்திரம் இருந்தாலும் கழுவிட்டுருக்கேன். அதனால தான் இப்போ பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இப்போ வெந்துருச்சு, அதையும் எடுத்து எல்லாத்துக்கும் எடுத்து போட்டு கொடுத்துருவோம். வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அம்மாட்ட தான் போய் கேட்குறதுக்கு போயிட்டேன். அம்மா ஓகே வெந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் பவர் கட் ஆகிடுச்சு பாருங்களேன். பவர் அடிக்கொருக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது வீடு. வந்துருச்சு. இப்படி தான் போயிட்டு வந்துட்டுமே இருக்குது. இப்போ நான் வந்துட்டு எல்லாமே எடுத்து மொத்தமாக போட்டு அதுலேயே வந்து சர்க்கரை, தேங்காய் துருவல் எல்லாமே போட்டு வேக வச்சிட்டேன். அதனால் அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த தேங்காய் தொட்டியில் எடுத்து வச்சோம்னா அதை மட்டும் வந்து ஒரு டைம் வேக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எடுத்து மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு மேலே சின்ன தட்டாக வச்சு மூடி வச்சுட்டு, ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து அதில் உள்ளே போகக்கூடாதுன்னு மூடி வச்சுட்டு இப்போ இதை எடுத்துகிட்ருக்கேன். இதை கொண்டு போயிட்டு அம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இதை எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்திருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன்னா எனக்கு இந்த புட்டு குடம் இருக்குல்ல, அது வாங்கணும் அப்படின்ட்டே இருக்கேன். வாங்க முடியாமல் இருக்குது. அதை கண்டிப்பாக ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும். ஆனால் இதில் போட்டு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரவுண்டாக. இதுக்கு தான் வந்து ஓட்டை போட்டுட்டு இருந்தேன்னு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு போடுறேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நல்லா வரலைன்னா என்ன பண்ணுறது, சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லலை, சும்மா அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசி அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் இதுக்கு தான் நீ போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த ஒவ்வொரு லேயராக இருக்கிறது பார்க்குறது கேக் மாதிரியே இருந்துச்சு. மழையெல்லாம் நின்றுச்சு. இப்போ பாருங்கள் இதில் எப்படி தண்ணி மட்டும் விழுகுன்னு பார்க்கவே அழகாக இருக்குது. செம்ம மழை ஈவினிங். இப்போ எல்லாமே நாங்கள் வந்துட்டு உதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராங்க் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால வந்துட்டு சரியாக எனக்கு செட் பண்ண தெரில. அம்மாவை வச்சு ப்ராங்க் பண்ண அது அம்மா வேகமாகவும் பேச மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து ப்ராங்க்ன்றது சொல்லிட்டு பண்ண முடியாதுல்ல, அதனால வந்து சரியாக கேட்கல. ஆனால் எங்கள் அம்மா வந்து பயமுறுத்துறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ப்ராங்க்னால் என்ன, நம்ம ஒரு விஷயத்த பண்ணி அவங்க நம்பிட்டு அதை பயந்தோ இல்லை நம்பி அதை ஏதாவது ரியாக்ட் பண்ணுறது தானே, ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாட்ட வந்துட்டு இப்போது இந்த மழை டைம் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இலையை கொண்டு போயிட்டு புழுன்னு சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி அலறுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு குட்டி ப்ராங்க் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சவுண்டாக கேட்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நடக்க போகுதுன்னு தெரியல, இதை ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு போய் உள்ளே போய் போட போகிறேன். இந்த மாதிரி அடிக்கொருக்க பண்ணி எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். போய் கேமராவை செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை பண்ணிவிட்டு அவங்க கூட நான் எப்படிலாம் நடந்துச்சு, எப்படிலாம் ப்ராங்க் ஆச்சு, இல்லை நான் திட்டு வாங்கினா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேறு இருக்கார், கண்டிப்பாக திட்டு வாங்குவேன். பார்ப்போம் வாங்க, இப்போ போய் ப்ராங்க் பண்ணுவோம். வீடு எடுத்து வச்சிருக்கிறேன் உன்னைய பயமறுத்தி. இந்த புழு இந்த
எப்படி இருந்துச்சு? அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பள்ளிக்கூடம் படம் போட்டிருந்தாங்க, என்ன சேனல்னு தெரில. அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நானும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி போதும், இதுக்கு மேலே ப்ராங்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். மழையும் விடலை, அதனால் படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு அப்படியே ஈவினிங் போச்சு. இப்படி தான் எங்களோட ஈவினிங் போச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.